ஒரு வியாபாரி தன்னுடைய தொழில்ல நஷ்டமடைஞ்சிடுறாரு. கையில ரூ. 1 கூட இல்லாத நிலையில, படு தோல்வி அடைஞ்ச அந்த நிலையில நடந்து வந்துகிட்டு இருக்காரு. தெரு முனையில நின்னுகிட்டு போறவங்க, வரவங்களெல்லாம் ரொம்ப மனவேதனையோட வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவரு. அப்போ எதிர்ல உள்ள ஒரு குப்பை தொட்டிய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் அங்க நடக்குது. அது அவருடைய சிந்தனை ஓட்டத்தை மாத்துது. வாழ்க்கை பாதைய மாத்தி அமைக்குது. அப்படி என்ன நடந்தது அங்க? எதிர்ல இருந்த அந்த குப்பை தொட்டியிலிருந்து ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பேப்பர்களை எடுத்து சாக்குல நிரப்பிக்கிட்டு போனாரு. கொஞ்ச நேரம் போணுச்சு. இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்துக்கிட்டு போனாரு. மீண்டும் ஒருத்தர் வந்தாரு. குப்பை தொட்டியில இருந்த பிளாஸ்டிக் தட்டுகள், கவர்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாரு. கொஞ்ச நேரம் போச்சு. ஒரு நாய் வந்தது. எச்சில் இலையில இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போச்சு. கடைசியாக ஒரு பசு வந்துச்சு. குப்பையில கிடந்த இலைகளை சாப்பிட்டு தன்னுடைய பசிய போக்கிக்கிச்சு. இதை பார்த்தாரு அந்த படு தோல்வி அடைஞ்ச நபர். அவர் கூறிய வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் அந்த மந்திர வார்த்தைகள். ஒரு சிறிய குப்பை தொட்டியில இத்தனை பேர் பிழைச்சு வாழறாங்கன்னா, இந்த பறந்து விரிந்து கிடக்கும் உலகத்துல நாம அனைவரும் எப்படியெல்லாம் பிழைச்சு வாழலாம்? இனி என் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. இனி வரும் காலங்கள் பொற்காலமே, மிகப்பெரிய வெற்றியே என நம்பிக்கையோட தன்னுடைய தொழிலை பார்க்க அவர் போனாரு. இந்த பரந்த உலகத்துல நாம அனைவருமே ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும்.